இனிய மாலை வேளையில் இங்கே நம்ம எல்லாரும் ஒரு பிறந்த நாள் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான வைத்தியநாதன் அதுதான் முதல் ஓவிய. புதுச்சேரியில் பள்ளி மாணவி காமினியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியினை தொடக்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி பள்ளி மாணவி காமினியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியானது செயின்ட் தெரஸ் வீதியில் அமைந்துள்ள வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஜூன் 20 முதல் தொடங்கி ஜூன் 23 வரை நடைபெற உள்ளது. இதன் தொடக்க விழா ஜூன் 20 அன்று மாலை 6 மணி அளவில் வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. கலைமாமணி ஓவியர் சரவணகுமாரின் நேரடி பயிற்சியில் ஓவியம் பயின்று வரும் இவர் தன் ஓவிய படைப்புகளில் கண் கவரும் வண்ணங்களால் வளர்கலை அமைப்பில் இந்திய கலாச்சாரம், இறை உருவங்கள் மற்றும் பெண்களை மையப்படுத்திய ஓவிய படைப்புகளை உருவாக்கியுள்ளார். இந்த கண்காட்சிக்கான துவக்க விழாவில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான திரு வே. வைத்திலிங்கம் அவர்கள் நல்லாசியுடன் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி இக்கண்காட்சிக்கான குறிப்பேட்டினை வெளியிட்டார். மேலும் இக்கண்காட்சி நாயகி காமினியை வாழ்த்து தெரிவித்து அவருக்கு நினைவு பரிசனையும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி ஓவியர் சுகுமாரன் மற்றும் கலைமாமணி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செல்வி காமினி வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆர்ட்லாண்ட் கலை மையத்தின் செயலர் ஆதிரை மற்றும் ஓவியர் அபர்ணா ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். திரளான ஓவியர்கள் கலந்து கொண்டு ஓவிய நாயகி செல்வி காமினிக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. Creativity and artistic talent are truly commendable. We wish her continued success in her artistic journey. ஆரம்பத்திலேருந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்க்கறதுக்குள்ள இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது பார்க்கறேன் அவ்வளோ கலர்ஃபுல்லாக உண்மையிலே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. ஒர்க்கில் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துருக்கு. சில வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் போது பார்த்தோம்னாக்கா அதுக்கான சூழ்நிலைகள் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தாத்தா ஒரு பெரிய டிராயிங் மாஸ்டர். இந்த புதுச்சேரியில் நம்ம சுகுமாரன் ஒர்க் பண்ண அதே ஸ்கூலில் ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா. அதுக்கு பிறகு அவங்களுடைய அக்கா படம் வரைக்கும் சின்ன பார்த்தீங்களே பார்க்கறது அந்த ஒரு இன்சிடென்ட் அதை அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கான சூழ்நிலையும் இருக்குது, வாய்ப்புகளும் இருக்குது. கட்டாயம் அவங்க அடுத்த லெவலுக்கு வருவாங்க அப்படின்ட்டு என்னுடைய வாழ்க்கை. இந்த தருணத்தில் ஒரு டிராயிங் மாஸ்டர் அவங்களோட ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. அந்த நட்பு இன்னைய வரைக்கும் தொடர்ந்து நான் ரவிஜேந்த 100ஆம் விழாவை வெளிப்படையாக வச்சு ஒரு டிராயிங் காம்படிஷன் பண்ணாங்க. அதில் தான் ஒரு நட்பு ஏற்படுது. அது அவங்களுக்கு சில ஊக்கங்களை அறிவிச்சிருக்கு. அந்த இதை பயன்படுத்தாங்க.
அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்குறது அப்படின்றது இருக்குல்ல. அந்த விதத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து அந்த குறைகளை வந்து பாராட்டுறது, அவங்களுக்கு என்ன தேவைகளை செய்யறதுன்றது மாதிரி பார்க்கும்போது ஐயா வந்து உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பயணப்பட்டு இருக்கும்போது உண்மையிலே நேரடியாக பார்க்கும்போது ஆகும். அது மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல கண்காட்சி நடக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு சுமார் பேர் இருக்குது. ஒரு அங்கே ஒரு கண்காட்சி இருக்குது. அது வீட்டாக என்ன தெரியல, போடாத தெரியல. அவ்வளோ பிஸியாக இருக்கிற கலைமாமணி ஓவியர் சுகுமார் வந்து அப்புறம் எங்கள் மாமா இது பெரும்பாலும் சொன்னார். இல்லை அதிகாரிலாம் இது ஒரு அதிகாரி அதை சொல்ல விட்டார். பெரிய அதிகாரி எங்களோட நேரம் இருக்காது. ஏன்னா ஃபோன் வந்துட்டே இருக்கோம். இதுக்கு ஃபோன் பார்த்தாக்கா எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் மந்திரி சிஎம் ஃபோன் வந்துட்டே இருக்கோம். நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த அதிகாரி ஆனால் புதுச்சேரியில் ஒரு சிறந்த ஓவியர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய குழந்தையா மகள் இருக்கிற ஒரு காரணம் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஓவியர் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் ஐயா வந்து ஆட்களுக்கு மட்டுமே அன்பானவர்கள், புதுச்சேரியில் உள்ள ஓவியர்கள் அனைவருக்கும் பிடித்தமான அன்பான ஒரு சிறந்த அவரை நாங்கள் சட்டமன்ற படிக்கிறது இன்னும் படிக்க நாங்கள் பார்க்கலாம். இன்னும் படிச்சுட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நேரம் இருந்தா அதையெல்லாம் பார்க்க முடியல. ஒரு தைரியம் ஒரே பக்கத்தில் சரி காமிங்க. இன்னைக்கு அவங்க நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது மாதம். அது நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு திரைகளை போட்டு தமிழ் மாதத்தில் அபூர்வமான நிகழ்வுகள். சில நேரத்தில் கோள்கள் ஒரு சில நேரத்தில் 2 கோள்கள் நேரம் இருக்குது, 3 கோள்கள் நேரம் இருக்குது. அதில் ஒரு கண்டப்பனோட பொண்ணு ஓவியா அவங்க ஒரு தேசிய விருது பெற்றாங்க. அதுக்கடுத்து அன்பழகன் சார் எல்லாம் பெண் வரிசையெல்லாம் வெளியில் இல்லைன்னு சொன்னார். அவரோட குடும்பம் நிறைய பரிசுகள்லாம் பெற்று விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வளர்ந்து முன்னாடி சாதிக்கிறதுக்காக இருக்காங்க. அதுக்கடுத்து சரவணகுமார் சார் பொண்ணு லட்சியா அவங்களும் பல சகாப்தங்களை ஒரு ஷோ நடத்தணுன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த மியூசிக்கு டான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நாங்கள்லாம் படிக்கும்போது ஆர்ட் கேலரிலாம் கிடையாது. நான் படிக்கும்போதோ ஷோ வைக்கும்போதோ எங்கள் போன்றதுலாம் இருந்தோம். இன்னைக்கு எடுப்பில் நேரடியாக கேலரியில் கால வைக்கிறாங்க, கேன்வஸில் பெயிண்ட் பண்ணுறாங்க, நல்லா ஃப்ரேமிங் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா இன்னைக்கு ஃபீல்டு பாயிண்ட் சுகுமார் அவர்கள் கண்டிப்பாக இந்த காமியை உருவாக்கி இந்த சரவணகுமார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கு மற்ற ஓவியர் அவர்களோட சகோதரிகளுக்கும் குழந்தை சகோதரிகளுக்கும் எனக்கு சரியான பாட அதாவது உள்ள நுழைஞ்சது பார்த்தாங்க. உள்ள என்ட்ரான உடனே இந்த கந்தப்பன் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது ஏதோ ஒரு இன்பில் உள்ளே இருக்கிறவங்க தான் இதை பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தத்துவம், அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் உண்மையிலே உள்ளே இல்லாத அதில் சொன்ன மாதிரி ஒரு ஜீன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது தகுதியான ஒரு
நானும் என் பையன்லாம் சின்ன ஒரு பிஸ்னஸ் மேன் அதுக்கு போய் இன்னும் போய் கோவில் பள்ளியில் விட்டுருக்கோம். ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணேன். இன்னும் வரல அவருக்கு. சும்மா லைட்டாக அதாவது படிப்புக்கு படிப்பு வேலைகள் அந்த அளவு இருந்தது தவிர முழுமையாக வரல. அப்போ நான் போய் நினைப்பேன், நான் இந்த அளவு சிறப்பாக கண்டிப்பாக அதில் வந்து உள்ள இன்பில்டுன்னு சொல்கிற ஒரு விஷயம் திறமை இல்லைன்னா நம்ம வெளிக்கொண்டு வரணும். ஆனால் அதை கரெக்டாக கண்டறிஞ்சு அதை வெளிக்கொண்டு வரது பெற்றோராலையும் ஆசிரியர்களாலும் முடியும். சொன்ன மாதிரி பெற்றோரோட ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக இது நடந்திருக்காது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கையில் சொல்கிறேன். இந்த இதோடு இல்லாமல் இந்த குழந்தை இன்னும் உலக அளவில் புகழ்கிறோம். உலக சொன்னேன் அந்த அளவுக்கு திறமை இருக்குது. என்ன உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம செய்ய தயாராக இருக்கோம். அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பு நிறைய நிகழ்ச்சி செய்யணும்.